இந்த புதிய மாதத்திலேயும் ஆண்டவர் நம்மை தேற்றும்படியாக 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தி, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அல்லேலூயா. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தி, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலே நம்முடைய கர்த்தர் அவருடைய காருண்யத்தினால் நம்மை பெரியவனாய் மாற்றுவார். அல்லேலூயா. அவருடைய காருண்யத்தினால், ஆண்டவருடைய காருண்யம் நமக்கு உண்டாயிருக்கும் போது, காருண்யம் என்றால் என்ன? காருண்யம் என்றால் எப்படி அதை விளங்கிக் கொள்வது என்று சொன்னால், தேவனுடைய குணாதிசயத்தை மொத்தமாக சேர்த்து சொன்னால் ஒரு வார்த்தை உண்டு என்றால் அதுதான் காருண்யம். அல்லேலூயா. அதற்குள்ளே தயை இருக்கிறது, அதற்குள்ளே அன்பு இருக்கிறது, அதற்குள்ளே திட்டம் இருக்கிறது, அதற்குள்ளே தரிசனம் இருக்கிறது, அதற்குள்ளே கர்த்தர் நம்மை குறித்து நம் மீது வைத்திருக்கிற அன்பின் வெளிப்பாடு இருக்கிறது. எல்லாம் அதற்குள்ளே இருக்கிறது. அவர் தாவீது தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார், உம்முடைய காருண்யம் என்னை என்ன செய்யும்? பெரியவனாய் மாற்றும். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்றீங்களா? ஆண்டவரே, இந்த மாதத்திலே உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இந்த 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தினுடைய இந்த பகுதி அப்படியே நீங்கள் 18ஆம் சங்கீதத்திலையும் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். 18ஆம் சங்கீதம் 35ஆம் வசனம் இதையே சொல்கிறது. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தி, உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். தாவீது தன்னுடைய அனுபவத்திலே அவர் சொல்லுகிற அந்த அனுபவம் எப்படி என்றால், எனக்கு இந்த உலகத்தில் எல்லா ஆஸ்தி உண்டு, எல்லா விதமான அனுகூலம் உண்டு, எனக்கு ஆதரவு உண்டு, எல்லா விதத்திலும் எனக்கு ஆதரவு உண்டு. ஆனாலும் எந்த ஆதரவும் நான் பெருசா பேசுறதுக்கு இல்லை. ஆண்டவரே, உம்முடைய காருண்யம் என்னை என்ன செய்யும்? பெரியவனாக்கும். அப்ப நம்ம சொல்லும் போது ஆண்டவரிடத்துல அவர் சமூகத்திற்கு வரும்போதெல்லாம் அவரை குறித்தும் அவருடையதை குறித்தும் அவரை பற்றிய விஷயத்தையும் சொல்லி மேன்மைப்படுத்த வேண்டியதை நாம் செய்தே ஆக வேண்டும். ஒவ்வொரு முறை கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுதும் கர்த்தரிடத்திலே, ஆண்டவரே, உம்முடைய காருண்யம் என்னை நிச்சயமா என்ன செய்யும்? பெரியவனாய் மாற்றும். என்னுடைய சூழ்நிலையை மாற்றும், என் கஷ்டத்தின் காரியங்களை சரிப்படுத்தும், என்னுடைய நிலைமைகள் எல்லாம் சரிப்படுத்தும், நான் இப்பொழுது இருக்கிற என்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் அது சரிப்படுத்தும். அதற்கு உம்முடைய காருண்யம். அப்ப ஆண்டவர் சொல்லும் போது இப்படி சொல்றோம் பாருங்க, என்னுடைய திட்டம் ஒன்றும் அல்ல, என்னுடைய செயல்கள் ஒன்றும் அல்ல, ஆண்டவரே, உம்முடைய காருண்யம். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் குடும்பத்தை குறித்து சொல்லும் போது இப்படி சொல்ல வேண்டும், ஆண்டவரே, உம்முடைய காருண்யத்தினால் என் குடும்பத்தை கர்த்தர் நீர் வளர்த்தி, நீர் ஆசீர்வதித்து, நீர் எல்லாவற்றையும் செய்வீராக. அல்லேலூயா. தனிப்பட்ட ரீதியில ஆண்டவரிடத்திலே சொல்ல வேண்டும், உம்முடைய காருண்யம் ஆண்டவரே. தனிப்பட்ட ரீதியில நாம் புலம்பி விட்டாலே கர்த்தர் தூஷிக்கிற மாதிரி ஆகிடும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே, உம்முடைய காருண்யம். நம்ம நினைச்ச மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம நினைச்ச மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரையும் கேட்டீங்கன்னா அவருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் அல்லது ஒரு ஒரு பெரிய வரலாறு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அவங்கவுங்க மன நினைப்புல அவங்கவுங்க சொல்லுவாங்க. உங்களை கேட்டால் நீங்க சொல்லலாம், இங்கே கேட்டால் நான் சொல்லுவேன். ஆனால் நம்முடைய எல்லாருடைய இருதயமும் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இந்த இருதயத்தை மாற்றிடக்கூடாது, இந்த எண்ணத்தை மாற்றிடக்கூடாது, இந்த சிந்தையை மாற்றிடக்கூடாது. பிசாசின் தந்திரமே என்னன்னா, நமக்கு எப்போதுமே பிரச்சனையை பெருசா காட்டுறது தான் அவனுடைய தந்திரம். பிரச்சனையை பெருசா காட்டுறது தான் அவன் தந்திரம். ஒரு சின்ன விஷயத்தை கூட பெருசா காட்டி நம்ம மனசை அலக்கழிக்க பண்றதுதான் அவனுடைய வேலை. ஆனா கர்த்தரிடத்திலே தாவீது சொல்லுகிறார், தாவீதுக்கு எவ்வளவோ எதிரடையான சத்துருக்கள் எழுப்பினாலும் அவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, உம்முடைய காருண்யம் என்ன செய்யும்? ஏன் முயற்சியில ஒன்றும் அல்ல ஆண்டவரே, உம்முடைய காருண்யம். அதனாலதான் 5ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொடுங்க. அப்ப ஆண்டவருடைய அந்த அன்பும் அந்த தயை அந்த கிருபை நம் மீது வைத்திருக்கிற அந்த காரியங்கள் எந்த அளவுக்கு அது நம்மை சூழ்ந்திருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். அப்போ நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த விஷயத்தை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் என்றால், கர்த்தர் அவருடைய காருண்யத்தினால் என்ன செய்கிறாராம்?
பெரியவன் ஆக்குகிறார். கர்த்தர் பெரியவன் ஆக்க வேண்டும். ஜீவூம்பா மூலமாய் பண்ண முடியாது. திடீர்னு இன்னைக்கு நைட்டு இருந்துட்டு நாளைக்கு காலையில் பெரிய ஆளாக ஆண்டவர் காட்ட மாட்டார். யாராவது அப்படி சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. அப்படி காட்டலாம் முடியாது. ஆண்டவர் அப்படி தப்பாக செய்ய மாட்டார். அவர் நீதி உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் முறைப்படி தான் என்ன செய்வார்? வளர்த்துவார். முறைப்படி தான் பெரிய ஆள் ஆக்குவார். அதற்கு அவருடைய காருண்யம் பெரியதாக இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். உதாரணமாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி இருக்கிறோம், நாளைக்கு காலையில் திடீர்னு கையில் ஒரு 5 கோடி இருக்குது அப்படின்னா பேசுகிறவங்க என்ன பேசுவாங்க? இவர் யாரையோ என்ன பண்ணிட்டாரு, ஏமாற்றிட்டார் போல தெரியுது, யாரோ இவர்கிட்ட ஏமாந்துட்டாங்க, இவ்வளோ அமௌண்ட்டு கிடச்சிருச்சு, இல்லைன்னா தவறான ஏதோ ஒரு உறவில் ஏதோ தப்பாக நடந்து ஏதோ ஒன்று பண்ணி இவங்களுக்கு என்ன வந்திருக்கு? காசு வந்திருக்கு. அதே இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே வந்தால் யாராவது எதாவது சொல்லுவாங்களா? அதான் ஆண்டவர் ஸ்டைல். அல்லேலூயா. ஆண்டவர் ஒன்றையும் பார்த்து பார்த்து நிதானமாய் நிறுத்தி யோசித்து செய்கிறவர். அல்லேலூயா. அவர் செய்யும்போது எந்த தீங்கும் வரவிடாமல் செய்வார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு நாளும் வேதனையை என்ன செய்யாதான்? கூட்டாதுன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தர் கொடுக்கறது எதுவுமே வேதனையை கூட்டாது. அப்போ சில வேதனை வருது அப்படின்னா உடனே புரிஞ்சு கொள்ளணும், அங்கே ஏதோ ஒரு காரியம் வித்தியாசமாகிறது. அப்போ அந்த நேரத்தில் எந்த மனுஷனையும் குறை பேசாமல், ஆண்டவரே உம்முடைய காருண்யம்தான் என்னை நடத்தும், அல்லேலூயா, உம்முடைய மகிமை, உம்முடைய அன்பு, உம்முடைய கிருபை தான் என்னை நடத்துகிறது அப்படிங்கிறத அப்படியே வாயில் அறிக்கையிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு நாளும் ஆண்டவர் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற விதத்தை தவிர வேறொரு விதத்தில் ஒரு நாளும் என்ன செய்து விடக்கூடாது? அறிக்கை பண்ணிட கூடவே கூடாது. எப்போ நம்ம வாயில் அறிக்கை பண்ணாலும் ஆண்டவரே உம்முடைய காருண்யம் என்னை என்ன செய்யும்? பெரியவன் ஆக்கும். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் 31 நாட்கள் நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னவென்றால், ஆண்டவரே உம்முடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்கும். எல்லாரும் ஒரு நிமிஷம் சொல்கிறீங்களா? ஆண்டவரே உம்முடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்கும். உம்முடைய காருண்யம். அல்லேலூயா. அந்த காருண்யத்தை புரிந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவருக்குள் மகிழ்ந்து களிகூற வேண்டும். ஆபகுக்குடைய இருதயத்தை அவர் சொல்லுகிறார், எது நடந்தாலும் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் நான் ஒன்றும் மனுஷன் மாதிரி, உலக மனுஷன் மாதிரி என்ன செய்ய மாட்டேன், புலம்ப மாட்டேன். கர்த்தருக்குள் நான் எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியாக இருப்பேன். அல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம். பவுல் அதைத்தான் சொல்லுகிறார். எதை எடுத்தாலும் எல்லாத்துக்கும் என்னதுங்க? ஸ்தோத்திரம். நான் எப்போ அந்த அனுபவத்துக்கு வந்துட்டேனோ அப்போதான் என்னுடைய முழு ஆத்துமா, முழு இருதயம், என்னுடைய முழு மனது யாரை சார்ந்திருக்குன்னு அர்த்தம்? தேவனை சார்ந்திருக்குன்னு அர்த்தம். நாம் யாரும் இந்த உலகத்தில் யாரை நம்பியும் இல்லை. நம்ம எல்லாரும் யாரை நம்பி தான் இருக்கோம்? சத்தமாக சொல்லுங்க. கர்த்தரை நம்பி இருக்கிறோம். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஒருவேளை இந்த உலகத்தில் கணவன் மனைவியாக வாழலாம், அண்ணன் தம்பியாக வாழலாம், சொந்தக்காரங்களாக வாழலாம், எல்லாம் செய்யலாங்க. ஆனாலும் நம்பிக்கை யார் மேலே தான் இருக்கணும்? கர்த்தர் பேரில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவரே நம்மை அவருடைய காருண்யத்தினால் நம்மை பெரியவனாய் மாற்றுகிறார். நீங்கள் உதாரணமாக 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. இஸ்ரவேலர் எல்லாரும் காண கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி அவனுக்கு முன்னே இஸ்ரவேலில் ராஜாவான ஒருவனுக்கும் இல்லாதிருந்த ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு என்ன செய்தாராம்? கட்டளையிட்டார். இப்போ ஆண்டவர் சாலமோனை ராஜாவாய் மாற்றி அவனுக்கு பெரியதாய் உண்டாக்கினாராம். ஆனால் இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? இங்கே ஆண்டவர் சாலமோனை ராஜாவாக இப்படி பெரியவனாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் அங்கே அவனுடைய சகோதரன், தகப்பனுடைய குமாரனில் ஒருவனாகிய சகோதரன் என்ன செய்கிறான் என்றால், அவன் தனக்குத்தானே ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தும்படி, தனக்குத்தானே ஒரு வழி நடத்துதலை உண்டாக்கும்படி அவன் என்ன செய்து கொண்டு இருக்கிறான் என்றால், எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்கிறான். நீங்கள் அந்த அதிகாரங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே அவனுடைய சகோதரன் முழுவதுமாக அப்பாவுக்கும் தெரியாமல், அதாவது தாவீதுக்கும் தெரியாமல், யாருக்குமே தெரியாமல் அங்கே அவன் என்ன செய்கிறான் என்றால், அந்த இடத்துல தன்னை ராஜாவாக தனக்குத்தானே ஏற்படுத்தி கொள்ளும்படி எல்லா முயற்சியும் எடுக்கிறான். அந்த பகுதியை எடுத்தீங்கன்னா வாசிங்களேன், பேர் டக்குன்னு ஞாபகம் வரல. அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, அவனுடைய சகோதரனுடைய ஏற்பாடு எப்படின்னா, அவனுக்கு சாதகமாக அவன் யோசிக்கிறபடி, அவன் தீர்மானிக்கிறபடி, அவனுடைய சிந்தைக்கு ஏற்ப ஆட்கள் எல்லாம் திரட்டி என்ன செய்ய பார்க்குறான்னா, தன்னை பெரியவனாய் மாற்ற பார்க்கிறான். நாம் ஆண்டவரை நம்பி வந்துட்டோம்னா
நம்ம முயற்சிக்கவே வேண்டியதில்லை. நம்ம அவரை மட்டும் மேன்மைப்படுத்திக்கிட்டே இருந்தால் போதும், அவர் நம்மை பெரியவனாய் மாற்றுவார். அல்லேலூயா. அந்த சகல முயற்சிகளையும் கர்த்தர் முறித்து போட்டார். அங்கே சாலமோனுடைய ராஜரீகம் ஆண்டவரால் மகத்துவம் அடைய வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம் பண்ணி அவருடைய காருண்யத்தை தாவீதுக்கு அப்புறம் யார் மேலே தான் வச்சுட்டாரு? சாலமோன் மீது வைத்து விட்டார். ஆனால் சாலமோனுக்கு தாவீதினுடைய மூத்த குமாரன் அவன் மீது இல்லை, கர்த்தர் வைக்கவில்லை. ஆனால் அவனையே ராஜாவாக திட்டம் பண்ணி கொண்டு வருகிறான். இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம ஆண்டவருடைய அந்த காருண்யத்தை பற்றி யோசிக்கிறதே இல்லை. அவர் தான் நம்மை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 1:1 சொல்லுகிறது, தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். அப்போ சாலமோன் என்பவனுக்கு ஞானத்தை கொடுத்து ஐஸ்வர்யத்தை கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சது யாருன்னு சொல்லியிருக்குது? கர்த்தர் செய்தார். இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் அதே போல் செய்ய வல்லமை உள்ள தேவன், அவரால் செய்ய முடியும். அப்போ அதுக்கு நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? ஆண்டவரே, எல்லாம் என்னது தான்? உம்முடைய காருண்யத்தால் தான் நான் பெரிய ஆவேன், என்னுடைய சுய யோசனைகள் ஒன்றும் அல்ல. அப்போ கர்த்தர் அவரே நேரடியாக தலையிட்டு சில காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். சாலமோன்ட்ட சொல்றார், நீ கேளாத ஐஸ்வர்யத்தெல்லாம் உனக்கு நான் என்ன செய்வேன்? தருவேன். அவருடைய காருண்யம் அங்கே வந்துருச்சுன்னு வைங்களேன். அவர் என்னை அவருடைய காருண்யத்தினால் மூடி அவருடைய காருண்யத்தினால் என்னை நடத்தும்படி அவர் திட்டம் பண்ணிட்டார்னா அவர் எல்லாத்தையும் தருவார். ஆமென் சொல்லுங்க. எல்லாத்தையும்னா நீங்கள் எதிர்பாராததை கூட, உங்கள் சிந்தைக்கே யோசிக்காத அளவு கூட உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய வருமானம், உங்களுடைய ஆசீர்வாதம், உலக காரியங்கள் எல்லாத்தையும் தருவார். அதுபோல் அதை காட்டிலும் மேலான உன்னத ஆசீர்வாதங்களை தருவார். பரலோக ஆசீர்வாதங்களை தருவார். பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிற ஐக்கியத்தில் இன்னும் நம்ம வளர உதவி செய்வார். உலக ஆசீர்வாதம் அழிவுக்குரியது, அதையும் தர்றாரு. உன்னத ஆசீர்வாதம் அவரோடு வீற்றிருக்கத்தக்க உள்ளது, அதையும் தர்றாரு. ஆமென். அப்போ நம்ம நாட வேண்டியது என்னென்னா, ஆண்டவரே உம்முடைய காருண்யம். பேசும்போதெல்லாம், வாயில் பேசும்போதெல்லாம், ஆண்டவரே உம்முடைய காருண்யத்தால் என்னை என்ன ஆக்கும்? பெரியவனாக்கும். அறிக்கை எடு. ஒரு நாளைக்கு ஒரு 100 தடையாவது அறிக்கை எடுங்க. சொல்லிக்கிட்டே இருங்க. சிந்தனை வரும்போதெல்லாம் சொல்லுங்கள், உம்முடைய காருண்யத்தினால் என்னை பெரியவனாக்கும் ஆண்டவரே. எந்த நிலைமையை கிளஞ்சி புலம்பாதீங்க, எதை குறித்து கலங்காதீங்க. கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய பார்வைக்கு பார்க்க சில நேரத்தில் வித்தியாசமாக தோணலாம். எப்படியெல்லாம் தோணுதோ அப்படியெல்லாம் தோன்றபடியெல்லாம் சிந்திச்சு அறிக்கையிட முடியாது. வேதம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய வழிகாட்டி என்னது தான்? பரிசுத்த வேதம். ஹல்லேலூயா. இந்த உலக மனுஷன் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அவன் ஒன்றை சொல்லுதான், இன்ஸ்டாகிராமில் ஒன்றை சொல்கிறான், ஃபேஸ்புக்கில் ஒன்றை சொல்கிறான். அதை நம்பிக்கிட்டு அது சொல்கிற மாதிரிலாம் வாழ முடியாது. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதின்படி நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. வேத வசனம் என்ன ஆலோசனை நமக்கு தருகிறது? வேத வசனம் தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து, குடும்ப வாழ்க்கையை குறித்து, சபையை குறித்து, நம்முடைய பிஸ்னஸை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அதின்படி வாழ நாம் ஒப்பு கொடுப்போம் என்றால் அவருடைய காருண்யம் நம்மை பெரியவனாய் மாற்றும். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளில் ஆண்டவர் நம்மை அவ்விதமாக மாற்ற விரும்புகிறார். காருண்யம் எப்படி கிரியை செய்கிறது? எப்படி ஆண்டவர் இந்த காருண்யத்தை உதாரணப்படுத்த எப்படி முடியும் என்றால், லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் ஒரு உவமையை சொன்னார். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். இது எப்படி, என்ன உதாரணம் கொண்டு வரேன் அப்படின்னா, இந்த காருண்யங்கிறது எப்படி வேலை செய்யுது, அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குங்கிறத புரியறதுக்காக இந்த உதாரணத்தை சொல்லுகிறேன். இந்த கள்ளர் கையில் அகப்பட்டவனை பலர் பார்க்குறாங்க. அதில் பார்க்குறவங்கள பல விதத்தில் சொல்லுகிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாத்தையும் உறிஞ்சி காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாக ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு என்ன செய்தானா? பக்கமாய் போயிட்டான். அப்புறம் அந்தபடியே ஒரு லேவியனும் வந்தான், பக்கமாய் போனான். ஆனால் ஒரு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு என்ன செய்தாராம்? அந்த காருண்யம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, யாருன்னே தெரியாது. ஆனால் ஒரு ஆசாரியனுடைய கடமை என்ன என்றால், அங்கே ஒரு மனுஷனுக்கு இறக்கப்பட வேண்டியது ஒரு ஆசானுடைய கடமை.
சாதாரண மனுஷனை விட, உதாரணமாக பாருங்களேன், நான் உங்களுக்கு பாஸ்டர், சாதாரணமான மனுஷன் உங்கள் மேலே அன்பு செலுத்துறதை விட, சாதாரணமான மனுஷன் உங்கள் மேலே இறக்கப்படுறதை விட, போதகராகிய நான் உங்கள் மேலே அவங்கள விட அதிகமாக என்ன செய்யணும்? அன்பு செலுத்தணும், இறக்கப்படணும். அதுதான் தேவனுடைய குணாதிசயம். நானும் உலக மனுஷன் மாதிரி உங்கள்கிட்ட நடந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா நான் இந்த ஊழியத்தில் இருக்கணும்னு அவசியமே இல்லை. இங்கே வந்தால் உலக மனுஷன் நேசிக்கிறத விட, உலக மனுஷன் எப்படி நேசிப்பான்? அவங்கள நேசிச்சா நேசிப்பான், ஏதாவது உதவி செஞ்சால் உதவி செய்வான். ஆனால் தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா, அவருடைய காருண்யம் எப்படிப்பட்டதுன்னா, எதுவுமே செய்யாட்டாலும் நேசிப்பார், எதுவுமே பண்ணாட்டாலும் அன்பு கூறுவார், இரக்கம் பண்ணுவார், கருஷனை இருப்பார், குறை சொல்லாமல் அப்படியே அவங்கள சரிப்படுத்த அவங்க கூடவே பயணிப்பார். ஹல்லேலூயா. அதைத்தான் இங்கே இந்த உதாரணத்தை நான் இந்த காருண்யம், தேவனுடைய காருண்யம் எப்படி வேலை செய்துங்கிறதுக்கு இந்த உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அவன் என்ன செய்கிறாராம் பாருங்க, அந்த மனுஷனை கண்டு, யாருன்னே தெரியாது, இவர் பிரயாணத்தில் போய்கிட்டு இருக்கிறாரு. போய்கிட்டு இருக்கும் போது மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும். எண்ணெய் யாருது? எண்ணெய் யாருக்குள்ளது? அந்த வந்தவங்குள்ளது. திராட்சை ரசம் யாருது? வந்தவங்குள்ளது. தன்னுடையதை எடுத்து யாருக்கு கொடுக்குறாரு? யார் அது? கீழே உளுந்து கிடக்கிறது யாரு? சொந்தக்காரனா? நண்பனா? யாருன்னே தெரியாது. யாருன்னே தெரியாதவனுக்கு அவ்வளோ செய்யும் போது, இப்போ நீங்கள்லாம் தெரிஞ்சவங்க, அப்போ உங்களுக்கு எவ்வளோ செய்யணும்? நீங்கள் உங்களுக்கு என்னையே தெரியும், அப்போ நீங்கள் எனக்கு எவ்வளோ செய்யணும்? நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாருக்கும் தெரியும், அப்போ எவ்வளோ செய்யணும் பாருங்கள். இந்த காருண்யங்கிறது எவ்வளவு டெப்த்தாக வேலை செய்யுது அப்படின்னா, யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு உதவி செய்கிறது போல கர்த்தர் நம்மை அறிந்து, ஹல்லேலூயா. ஏன்னா முன்னே நாம் தூரமாக இருந்தோம், அவரை அறியாதவராக இருந்தோம், அவரோடு ஐக்கியம் இல்லாதவராக இருந்தோம். அப்பொழுது நம் மீது அன்பு கூர்ந்து அவர் சிலுவையிலே நமக்காக என்ன செய்தார்? பலியானார். ஹல்லேலூயா. அங்கே சொல்லியிருக்கு பாருங்கள். உடனே என்ன செய்தாராம் பாருங்கள், காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி. இப்போ கார் யாருது? கார் சம்பாதிக்க மட்டும் இல்லை, சில நேரம் கார் எதுக்கு? இன்னொருத்தருக்கு உதவி செய்யறதுக்கு. என்ன உதவி செய்யறாரு? தன்னுடைய சொந்த வாகனத்தில் அவனை ஏற்றி அவனை கொண்டு போய் என்ன செய்தாராம்? நீ ஏன் பராமரிக்க? உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? சபை என்பது அநேக நேரத்தில் அப்படிதான், பராமரிப்பு. சபைக்கு அவங்க வரும்போது அவங்கள யாருன்னே தெரியாது, வந்துட்டாங்கன்னா வேலை, நம்ம வேலை என்னதுங்க? பராமரிப்பு. உடனே நம்ம வர்றவங்க கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருந்தால் நல்லா பராமரிக்கலாம், அப்படியெல்லாம் ஆப்ஷன்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. தேவனுடைய காருண்யம் வெளிப்படுறது இப்படியெல்லாம் பார்த்து இல்லை. தேவனுடைய காருண்யம் எப்படி வெளிப்படுகிறது என்றால் முழு மனதோடு கூட. ஹல்லேலூயா. அங்கே பாருங்கள், அவர் சொல்கிறார் பாருங்கள், அவனை சுய வாகனத்தில் ஏற்றி பராமரித்து விடாமல் பாருங்கள் என்ன சொல்கிறார் பாருங்கள், தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, இவனை நல்லா என்ன செஞ்சுக்காங்க? விசாரித்து கொள்ளுங்க, இவனுக்கு ஏதாகிலும் செலவு இருந்தால் திரும்ப வரும்போது நான் விழுந்தவன் யாருங்க? யாருன்னே தெரியாது. அதான் இப்போ சொல்லுங்கள், உங்களை ஆண்டவர் பெரியவன் ஆக்கிறதுக்கு முடியுமா முடியாதா? நம்ம யாருன்னே தெரியாத ஒரு நேரத்தில் எனக்காக எல்லாத்தையும் அவர் செய்ய வந்தார் என்றால், எனக்காக ஜீவனை கொடுத்தார் என்றால், எனக்காக இரத்தம் சிந்தினார் என்றால், எனக்காக அவர் சிலுவையிலே பாடுபட்டார் என்றால், இப்போ நாம் எப்படி இருக்கிறோம்? நமக்குள்ள இந்த காருண்யம் உள்ள வருதா பாருங்க. அப்போ இவனுடைய சொந்த பணம், சொந்த எண்ணெய், சொந்த திராட்சை ரசம், சொந்த வாகனம், இது எல்லாம் சம்பந்தமே இல்லாத ஒருத்தருக்கு என்ன செய்யுது? பயன்படுது. இவர் இப்போ செய்கிறதுனால இவருக்கு ஒரு ஆதாயமும், நம்ம உலக பிரகாரமாக பேசினா அதை நான் செய்கிறதுனால எனக்கு என்ன லாபம்? நம்ம உடனே சில நேரம் அப்படி பேசுவோம் பாருங்க. எனக்கு அதனால என்ன கிடைக்க போகுது? எனக்கு என்ன லாபம்? ஒரு லாபமும் இல்லை. காருண்யம் என்பது லாபம் உண்டாக்குறதுக்கு அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி நம்மளை பார்த்தார்னா நம்ம கூட ஆண்டவர் பேசவே முடியாது, நம்மளோட ஆண்டவர் ஐக்கியப்படவே முடியாது, ஆண்டவர் நம்மோடு எதுவுமே செய்ய முடியாது. காரணம், அவர் நம்மை விட அதிகமாக அவர் தான் கொடுத்துருக்கிறார். நம்ம அவருக்கு எதுவுமே செய்யலை. நம்ம நிறைய நேரம் நம்ம மாம்ச மனிதனை போல இருக்கிறோம், ஆவிக்குரிய நிலைக்குள்ளே வரவே இல்லை. இங்கே பாருங்க, தொடர்ந்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் அங்கே விசாரிக்கிறார், சொல்லுகிறார், நான் திரும்பி வரும்போது என்ன செலவாச்சோ எல்லாத்தையும் உனக்கு தரேன். இதுதாங்க காருண்யம். இப்போ நல்லா யோசிங்க, இப்படி ஒரு காருண்யம் உள்ள தேவன் அவர் என்னை என்ன ஆக்க பார்க்குறாராம்?
பெரியவனாய் மாற்ற விரும்புகிறார். அவரால் முடியுமா முடியாதா? ஒரு சம்பந்தமே இல்லாத ஒருத்தருக்கு இயேசுவும் ஓமையாய் சொன்னதை நானும் உங்களுக்கு ஓமையாய் அந்த பகுதியை சுட்டி காட்டுகிறேன். சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை அவருடைய காருண்யத்தின் அந்த கேரக்டர் என்ன அப்படிங்கிறத இந்த பகுதியில் நான் பார்க்க முடிகிறது. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? என்னை அவருடைய காருண்யத்தினால், 2 பேதுரு 1:3 சொல்லுகிறது, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளது மண்டி இச்சையினால் உலகத்தினால் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையான அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்போ நல்லா கவனிங்க, மகிமையும் காருண்யமும் வந்துச்சுன்னா இந்த உலக காரியங்கள் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? உலக சுபாவங்கள் வரக்கூடாது, திவ்ய சுபாவங்கள் வரணும். திவ்ய சுபாவம்னா என்ன? மனுஷன் மாதிரி உலகம் மாதிரி சிந்திக்க கூடாது. இயேசு இல்லாதவர்கள் சிந்திக்கிற மாதிரி, பேசுகிற மாதிரி, புலம்புற மாதிரி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? புலம்பிடக்கூடாது. நமக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அவரே சகலவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரால் எல்லாம் ஆகும். அப்படின்னா நம்முடைய எண்ணங்களை அப்படியாக கொண்டு செல்ல வேண்டும். சாத்தானுடைய தந்திரமே என்னன்னா, ஜென்ம சுபாவத்தில் நம்மை வளர செய்வது அவனுடைய தந்திரம். ஆனால் நம்ம என்ன சுபாவத்தில் வரணுங்க? திவ்ய சுபாவத்தில் நாம் வளர வேண்டும். நமக்குள்ளே அந்த திவ்ய சுபாவம் வந்தால் கர்த்தருடைய காருண்யம் கரெக்டாக வேலை செய்யும். நான் சொல்கிறேன், அவருடைய காருண்யம் வேலை செய்கிறதுக்கு நம்முடைய பங்களிப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் நம்முடைய பங்களிப்பு இருக்கும் என்றால் அவருடைய காருண்யம் மிகுதியாய் வேலை செய்யும். அவர் நம்மை பெரியவனாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். நாம் அப்படி சொல்லி ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுவோம், அதை விசுவாசிப்போம். கர்த்தாவே, உம்முடைய காருண்யத்தினால் என்னை பெரியவனாக்கும் என்று அவரிடத்தில் மனதார முழு மனதோடு சொல்லுவோம். அவருடைய காருண்யம் நம்ம என்ன செய்யும்? பெரியவனாக்கும். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்மளை எல்லாரையும் கர்த்தர் என்ன ஆக்க போகிறாரு? பெரியவன் ஆக்க போகிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் சொல்லுவோமா? ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எங்கள் குடும்பத்தை, எங்கள் சபையை பெரியவனாக்கும். அல்லேலூயா. வாயை திறந்து சொன்ன உங்களை கர்த்தர் அப்படியே செய்வாராக. அல்லேலூயா. ஏன் விசுவாசமாக அறிக்கையிட சொல்கிறேன்? பெரியவனாக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது நம்முடைய வார்த்தை அல்ல, நம்முடைய செயல் அல்ல. இதை யார் செய்ய போகிறா? கர்த்தரே செய்ய போகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை பார்த்து இப்படி சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை நீர் உம்முடைய காருண்யத்தினால் என்ன ஆகும்? பெரியவனாய் மாற்றும். நம்முடைய வாயின் அறிக்கை தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறது. வாயின் அறிக்கை அர்த்தம் என்ன? நான் ஆண்டவரை விளங்கியிருக்கிறதுனுடைய வெளிப்பாடே எதுதான்? என் வாயின் அறிக்கை தான். நான் வாயில் சொல்கிறது எதை பொறுத்தது என்றால், என் இருதயத்துக்குள்ள தேவனை குறித்தும் தேவனை பற்றியும் தேவன் மீது இருக்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்கிறத வச்சு தான் அது வெளியே வாயில் அறிக்கையிடுகிறது. சாத்தான் கவனித்து கொண்டே இருப்பான், கர்த்தர் அதை கண்ணோக்கி கொண்டே இருப்பார். நாம் சரியாக அதை பற்றி என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும். அப்போ நான் வாயை திறந்து என்ன சொல்ல வேண்டும்? ஆண்டவரே, உம்முடைய காருண்யம். அவர் சொல்கிறாரு, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். ரட்சிப்பு என்பது எனக்கு ஒரு கேடகம். அந்த கேடகத்தினால் என்னை நீர் என்ன செய்கிறீர்? அந்த கேடகத்தை தந்தீர். உம்முடைய காருண்யம் என்னை என்ன செய்கிறது? பெரியவனாக்குகிறது. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் விளக்கமாக இந்த ரட்சிப்பின் கேடகம் என்ன என்பதை குறித்து நாம் தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் அவருடைய காருண்யத்தினால் உங்கள் யாவரையும் பெரியவனாக்கி ஆசீர்வதிப்பாராக. God bless you.